என்னது, திமுக கூட்டணியில் தேமுதிகக்கு 10 சீட்டா? ஐயோ, இது எப்படி தாங்கிக்கிறது அப்படின்ட்டு நேற்று இரவுலேருந்து பல மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் அப்படிங்கிற பேர் வச்சுட்டு போலியாக இந்த புறம்போக்கு புரோக்கர்கள் அப்படின்னு சொல்லி சில பேர் விவாத நிகழ்ச்சியில் கலந்துக்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் நேற்று நைட்டிலேருந்து தூக்கம் இருந்திருக்காது, வயிற்றெரிச்சல், இந்த மாதிரி பல பிரச்சனையாக இருந்திருக்கும். நல்லா டாக்டரை போய் பார்க்கணும். வணக்கம் மக்களே. வாழ்ந்த வாழும் கடவுள் நமது பாசமிகு தலைவர் மாண்புமிகு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாபெரும் வெற்றி கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடன் இணைந்து பயணிக்கிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற ஒரு பேரில் போலியான ஒரு சில பேர்த்த விலை கொடுத்து தேமுதிகவை அழிக்க பல சதி நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்களுடைய நோக்கம் ஆரம்ப கட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா, தேமுதிக கட்சியை சிறுமைப்படுத்தணும், கட்சியே இல்லாமல் செய்யணும். அதிமுக திமுக அப்படிங்கிற 2 கட்சி கூடயும் தேமுதிக கூட்டணி போயிடக்கூடாது, அவங்க இவங்களை கூப்பிடக்கூடாது. அதே மாதிரி இந்த கட்சிக்கான ஒரு முக்கியத்துவமோ மரியாதையோ இல்லை எந்த ஒரு விதத்துலேயும் இந்த கட்சியை ஒரு பொருட்டாக மதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுயநல எண்ணத்தோடு, சுயநலம் இல்லை, அவங்களுக்கு தேவையான பணத்தை வாங்கிக்கிட்டு யாருக்காக இப்படி வேலை செஞ்சாங்கன்னு தெரியல, இந்த டிவி நிகழ்ச்சிகளெல்லாம் பத்திரிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு சிலர் நான் பேர் சொல்கிறேன். ஐயா மணின்ட்டு ஒருத்தர், அவர் கண்ணாடியெல்லாம் போட்டு நல்லா அழகாக முழுன்னு இருப்பார். அவர் ஐயா ஐயநாதன், அவரை விஜய் கூப்பிட்டாரா. விஜய் அவருடைய அரசியல் கான்செப்ட் எப்படி, இந்த அரசியல் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாராமா. கூப்பிட்டு வெளியே துரத்துனவர். அதுக்கப்புறமா அவர் யாருமே மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இவர் எப்படி பத்திரிக்கையாளருங்கிற ஒரு பேருக்குள்ளே கொண்டு எப்படி இவர்கிட்ட டிஸ்கஷன் கேட்குறாங்க, எப்படி இது பண்ணுறாங்க, யார் கேட்குறாங்க, எந்த கட்சி சார்ந்தவங்க கேட்குறாங்கன்னு தெரில. ஆனால் இவர் ஒரு மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட்டு, தான் அரசியல் விஞ்ஞானி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்படி பல பேருக்கும் நேற்று நைட்லேருந்து அஜீரண கோளாறு. இது பார்த்திங்கன்னா, ஆரம்ப காலத்திலேருந்து தேமுதிகவை ஒரு பொருட்டாக மதிக்கக்கூடாது, இந்த கட்சியை இந்த தேர்தலோட முடிவு கட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையே செயல்பட்டு அது நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் தேமுதிகக்கும் இவங்க கேட்குற கேள்விக்கு சம்மந்தமே இருக்காது. இருந்தாலும் தேமுதிகவை இழுத்து இந்த கட்சியில் ஒரு கட்சியாக இவ்வளோ ஓட்டு தான் வாங்கியிருக்கு, அவ்வளோ ஓட்டு தான் வாங்கியிருக்குன்னு எப்படி சொல்கிறது, தேமுதிகவை அதிமுகவும் கூப்பிடக்கூடாது, திமுகவும் கூப்பிடக்கூடாதுன்னு மிகப்பெரிய போராட்டங்கள் இந்த ஜேர்னலிஸ்ட்டுகளுக்கு. அப்படி போராடியும் அந்த சமயத்தில் தேமுதிகக்கான முக்கியத்துவம் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. அதிமுகவும் கூப்பிட்டாங்க, திமுகவும் கூப்பிட்டாங்க, தாவேக தலைவர் வேறு ரொம்ப நம்பிட்டு இருந்தார். அந்தளவுக்கு தேமுதிகவுக்கான முக்கியத்துவம் அனைத்து கட்சிகளும் கொடுத்தாங்க. அப்படி இருந்து எங்கள் அண்ணியார், கேப்டன் வழி வந்த எங்கள் அண்ணியார் தொண்டர்களின் மனநிலை அறிந்து அவர்களுடைய கருத்தை கேட்டு ஒரு முக்கியமான முடிவு, நமது கழகத்தின் வெற்றிக்கும் கழகத்தை எதிர்காலத்தோடு நம்ம எப்படி பயணிக்கிறது, எதிர்காலத்தில் நம்ம கட்சி எந்த அளவுக்கு போகணும், இனி நிலைத்திருக்க நம்ம என்ன வழி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொண்டர்களுடைய மனநிலை அறிந்து கழகத்துடைய தொண்டர்களோட விருப்பத்தின் பேரில் மட்டுமே திமுக கூட்டணியில் இணைந்தனர். இப்போது அது திமுக கூட்டணிக்கு போகிறது கூட நிறைய பேர் எப்படி சொல்கிறது, ஐயையோ இவங்க போய் இப்படி சேர்ந்துட்டாங்களே, இப்படி எப்படி சேர முடியும், திமுக எப்படி சேர்த்துச்சு, திமுகக்கு இவங்களுக்கு ஆகாது, அப்படி இப்படி. இன்றைக்கி ஏடிஎம்கே கூட இருக்கிற முக்கால்வாசி கட்சி பேர் ஏடிஎம்கேவை திட்டில்லை, அந்த அளவுக்கு திட்டிருக்காங்க. இருந்தாலும் அதெல்லாம் அரசியல் சாதாரணப்பா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதே தேமுதிகவை இணைத்ததுக்கப்புறமா எப்படி இவர் சேர்த்துக்கிட்டாரு, இந்த கட்சி எப்படி இங்கே சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு பல பேர் பல விதமாக கேட்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேமுதிகவை சிறுமைப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தை மைண்டில் வச்சுட்டு இல்லாத பொல்லாத எல்லாம் கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்குறாங்க. இதை மக்கள் நம்புவாங்க நம்பல ரெண்டாவது. இருந்தாலும் மக்கள் மத்தியில் நம்ம தேமுதிக பண்ணின பல நல்ல விஷயங்களை
மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறது நம்ம கடமை. இன்றைக்கி மாபெரும் கூட்டணி, மிகப்பெரிய வெற்றி கூட்டணி, திமுகவோட மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக நம்ம இணைஞ்சிருக்கோம். கிட்டத்தட்ட 10 சட்டமன்ற தொகுதிகள். இது நேற்றுலேருந்து யாருக்கும் தூக்கம் இருந்திருக்காது போல், அவ்வளோ ஒரு வைத்தறிச்சலில் பேசுகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பெருவடியாக கிட்டத்தட்ட ஒரு 10 சட்டமன்ற தொகுதிகள். அந்நியார் உண்மையாகவே பாராட்டக்கூடிய விஷயம். ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கினதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சைலண்ட்டாக மூவ் பண்ணிட்டாங்க. உண்மையாக இதெல்லாம் வெளியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி சில நாய் ஏதாவது சொல்லி அந்த கூட்டணி முறிவுக்கான வேலை தான் பார்க்குமே தவிர இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்காது. இப்போ இந்த 10 சீட்டு கிடைச்சதுக்கப்புறமா கூடமே நான் திருமாவளவனுக்கும் நம்மளுக்கும் இது பண்ணி ஏதோ ஒரு பிரச்சனை உண்டு பண்ணணுங்கிறதுல மிகப்பெரிய முயற்சியில் இருக்காங்க. அண்ணன் திருமாவளவனே கூடமே பெருந்தன்மையாக விட்டு கொடுத்தா கூட இவங்க எப்படி விசிகேக்கு மேலே தேமுதிக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. இப்போது நம்ம தேமுதிக கேப்டனின் தொண்டர்கள் பண்ண வேண்டிய ஒரு வேலை 234 தொகுதியிலும் நமது பணியை சிறப்பாக செய்து முடித்து வெற்றி பெற செய்யணும். அதுக்கு நமது கேப்டனின் புகழ்களும் நம்ம கேப்டன் பண்ணிய பல நல்ல விஷயங்களும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி திமுக இந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்காக பணியாற்றிய பல நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். தேமுதிக வெற்றியும் முக்கியம், திமுக வெற்றியும் முக்கியம், கூட்டணி கட்சிகளின் வெற்றியும் முக்கியம். 234 தொகுதியிலையும் நம்ம வென்று இந்த மாதிரி காசு வாங்கிட்டு தன்னுடைய பிழைப்புக்காக மற்றவரை தாழ்மைப்படுத்தி சிறுமைப்படுத்தி ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறாங்க மூஞ்சிலெல்லாம் கரிய பூசணும். அதுக்கான முயற்சியை நம்ம தேமுதிக தொண்டர்கள் அனைவரும் முன்னெடுக்கணும். நன்றி, வணக்கம். நான் என்றும் கேப்டன் வழியில் தொண்டன்.